வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் சங்கடகர சதுர்த்தி விரதம் பற்றிய முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன். சங்கடம் என்றால் தடைகள் மற்றும் கஷ்டங்கள். ஹர என்றால் போக்குவது என்று பொருள். விநாயகரிடம் மனமுருகி விரதம் இருந்தால் நம் கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடுவார் என்பதுதான் இதன் பொருள். வரம் தரும் விரதங்களில் ஒன்று சங்கடகர சதுர்த்தி விரதம். விரதம் இருக்கும் நாளில் எண்ணெய் ஸ்நானம் கூடாது. அவரை வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் முன் விநாயகரை கும்பிட்டு ஆரம்பிக்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் நீங்கவும், செல்வ வளம் பெருகவும், கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கவும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை தரிசித்து சூறை தேங்காய் உடைப்பது, பால் வாங்கி கொடுப்பது மூலம் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்று வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வணங்கினால் வெற்றி வீடு தேடி வரும். சங்கடகர சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி அந்நாளில் காலையிலிருந்து உபவாசம் இருந்து விநாயகரின் துதி பாடி இரவு பூஜை முடித்த பின் நிவேதனம் செய்த பொருட்களை உண்ண வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது பல காலங்கள் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். விநாயகரின் துதி: பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. இவ்வாறு விநாயகருக்கு பால், கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், லட்டு மற்றும் மோதகம் இவையெல்லாம் படைத்து வழிபடலாம். அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபடலாம். கணபதியை கும்பிட்டோர்க்கு ஒரு கவலையும் இல்லை. நன்றி, வணக்கம்.